கூவத்தூர் கூட்டம் அம்மையார் இல்லாத பொழுது நாக்கு எப்படி வேணா மடிஞ்சு பேசுது. குழந்தைங்க இல்லாத வீட்டுல கிழவனுங்க துள்ளி குதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வாய்மொழிகள் இருந்தா நாங்க போராட்ட களத்துல நாங்க இறங்குவோம். மாணவர் அணி செயலாளராக முதல் ஒரு பெண் நிர்வாகிக்கு கொடுத்தமைக்கு தலைவர் அவர்களுக்கு நன்றி. அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல 33 விழுக்காடு இட ஒதுக்கீடு கொடுத்தது, 50 விழுக்காடு உள்ளாட்சிகள்ல தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்தது. அதன் வழி நின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியிலையும் பாத்தீங்க அப்படின்னா இனி பெண்களுக்கு சம பங்கு உண்டு என்பதை உதாரணத்துக்காக தான் என்னைய இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈரோடு தெற்கு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு நான் விருப்ப மனு கட்டியிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு கிராம பகுதி, ஒன்றியங்களும் பேரூர் மட்டும்தான், மாநகராட்சிக்கு உட்படாத ஒரு தொகுதி. கிராம மக்கள், என்னுடைய பூர்வீகம் நான் அரவக்குறிச்சி தொகுதி. ஸோ கிராம மக்கள் கிட்ட என்னுடைய சொந்தங்கள் அங்க இருக்காங்க. கிராம மக்கள்கிட்ட அணுகுமுறை நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் அந்த தொகுதிக்கு விருப்ப மனு கட்டியிருக்கேன். அதிமுக அதிகமா வெற்றி பெற்றது கொங்கு மண்டலம், குறிப்பா அந்த பகுதிகளில். இந்த முறை களம் எப்படி இருக்கு? திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அடுத்த முறை நீங்க 2026 மே மாசத்துல பேட்டி எடுக்கிறப்ப திமுக கோட்டையாக மேற்கு மண்டலம் மாறிடுச்சு அப்படிங்கிற அந்த கேள்வியோட எங்களை சந்திப்பீங்க. அதை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் ஆருயிர் அண்ணன் சு முத்துசாமி அவர்கள் எங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தை ஃபுல்லா எல்லா தொகுதியும் வென்றெடுத்துட்டு வருவேன், குறிப்பா அவருடைய மாவட்டம் வென்றெடுத்துட்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எங்களுடைய பொறுப்பு மண்டல அமைச்சர் பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுடைய தேர்தல் வியூகத்தினால எங்க கொங்கு மண்டலத்தைவே தலைகீழ மாத்தி தமிழ்நாட்டிலேயே டாப் நாங்க தான் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. குறிப்பா பெண்களுக்கு எதிராக திமுக அரசு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு போராட்டத்துல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப கொச்சையா பெண்கள் குறித்து பேசியிருக்காங்க. சி.வி. சண்முகம் பேசியிருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு. அதுதான் தொடர்ந்து குழந்தைங்க இல்லாத வீட்டுல கிழவனுங்க துள்ளி குதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூவத்தூர் கூட்டம் அம்மையார் இல்லாத பொழுது நாக்கு எப்படி வேணா மடிஞ்சு பேசுது அப்படிங்கிற கணக்குல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா வன்மையாக திமுக மகளிர் நிர்வாகிகள் சார்பாக நாங்க இதை கண்டிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான வாக்குகள், அதாவது வாய்மொழிகள் இருந்தா நாங்க போராட்ட களத்துல நாங்க இறங்குவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பா தாவேக தலைவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவு நடக்குது, நிறைய விஷயங்கள் இல்ல. டேட்டா வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்த்ல நம்ம குஜராத் இதெல்லாம் விட நம்மளுடைய ரேட் ஆஃப் கிரைம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதை கண்காணிக்கும் வகையில தான் தலைவர் அவர்கள் பஸ்ல கூட கண்காணிப்பு கேமரா வச்சிருக்காங்க. பெண்களுக்கு இப்ப பள்ளி கல்வி அமைச்சர் பாத்தீங்க அப்படின்னா அவரோட டிஷர்ட்லயே 1098ங்கிற அந்த டோல் நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ இதன் மூலமாக பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அதை தாண்டியும் சில அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். இத இன்னமும் எவ்வளவு தூரம் நம்ம பெண்களை பாதுகாக்கலாம் அப்படிங்கறதுக்காக தலைவர் அவர்கள் பாடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாங்க தான் ஆட்சி அமைப்போம். ஸ்டாலின் தொடரும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.